இன்று நாம் பகிர்ந்து கொள்ளும் கதை ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்த மௌலானா அப்துல் ரஹ்மான் ஜாமியின் கதையாகும். அவரது தந்தை ஒரு இந்து சாதுவாக இருந்தார். இளைஞனாக இருந்தபோது அவர் ஒரு மருத்துவராகி காவல்துறையில் வேலை பெற்றார். ஆனால் 21 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்லாமை பற்றி ஆழமாக அறிய முயன்றபோது அதன் அழகு அவரை ஈர்த்தது. இதனால் அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாமை ஏற்ற பிறகு அவர் ஒரு மதரசாவில் சேர்ந்தார். அங்கு கடின உழைப்பால் ஒரு ஆலிமாக மாறினார். ஆனால் இந்த முடிவு அவருக்கு பெரிய தியாகங்களை கோரியது. அவரது குடும்பம் அவரை ஒதுக்கி வைத்தது. 21 ஆண்டுகளாக அவர் தனது அன்பான தாயை கூட சந்திக்கவில்லை. 21 ஆண்டுகளுக்கு பிறகு மௌலானா தனது பழைய வீட்டிற்கு திரும்பினார். தனது தாயை சந்திக்க எல்லா தடைகளையும் கடந்து அவர் சென்றார். அந்த தருணத்தில் தாயும் மகனும் சந்தித்த காட்சி இதயத்தை உருக்குவதாக இருந்தது. தனது மகனை பார்த்த தாய் உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் வடித்தார். அந்த காட்சி எந்த மனதையும் உலுக்கிவிடும். ஆனால் மௌலானாவுக்கு ஒரு வருத்தம் உள்ளது. தனது தாய்க்கு சலாம் சொல்ல முடியவில்லை என்பதுதான் அது. அல்லாஹ் உன்மீது கருணை பொழியட்டும் என்று சொல்ல முடியவில்லை. இன்று வங்கதேசத்தில் மிக பெரிய பேச்சாளர்களில் ஒருவராக மௌலானா அப்துல் ரஹ்மான் ஜாமி இருக்கிறார். இருப்பினும் அவரது இதயம் எப்போதும் தனது தாயின் மீதான அன்பில் துடிக்கிறது. உனது வாழ்க்கையில் சில நேரங்களில் அன்புக்குரியவர்களிடமிருந்து பிரிய வேண்டியிருக்கும். உறவினர்கள், ஊர், பெற்றோர் கூட. ஆனால் இந்த கதை நமக்கு நினைவூட்டுவது அன்பு ஒருபோதும் மங்காது என்பதை. மௌலானா அப்துல் ரஹ்மான் ஜாமி மீண்டும் தனது தாயை சந்திக்கும் போது அவருக்கு சலாம் சொல்ல முடியட்டும். அவரது தாய்க்கு அல்லாஹ் ஹிதாயத் வழங்கட்டும் என்று நாம் பிரார்த்திப்போம்.